everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் முதலிடம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வான்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த தொழில்துறை எரிசக்தி திறன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இதற்கான அந்த இண்டெக்ஸை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு துறைகளில் வந்து அந்த எனர்ஜியை வந்து எப்படி எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறாங்க அந்த தரவரிசை பட்டியலை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எதற்காக அப்படின்னா இப்போ அதில் வந்து ரேங்க்ல இண்டெக்ஸ்ல வந்து கம்மியாக வந்திருந்தாங்கன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்ல வந்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து எஃபிஷியன்சியா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மாநிலங்களுக்கு எடுத்துரைக்கும் பொருட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்ல எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எனர்ஜியை வந்து எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில். ஸோ இந்த தரவரிசை எல்லாமே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் 55.3%, அதாவது நம்ம இன்புட் போடுறது வந்து குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியாக இருக்கும். ஆனால் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அவுட்புட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டியுடைய அளவு அதிகமாக இருக்கும். நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் காஸ்ட் வந்து கம்மியாகி நம்ம எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழலை அது பாதிக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாவையும் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எப்படி இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தரவரிசையை வந்து வெளியிடுவாங்க.